குடும்ப வாழ்க்கையில் ஒரு கலக்கம், தொழிலில் ஒரு கலக்கம், நல்லா இருந்த சரீரத்தில் ஒரு பலவீனம் வந்து, ஐயோ நான் என்ன தப்பு செய்தேன், என்ன பாவம் செய்தேன் என்ற வேதனையோடு நீ கலங்கி கொண்டிருக்கிறார். நான் எவ்வளோ மாத்திரை சாப்பிடுறேன், எவ்வளோ காரியத்தை செய்கிறேன், இது வந்து என்னால் வெளியே வர முடியவில்லை, நான் யாருக்கும் ஒரு கேடு செய்யவில்லை, தவறு செய்யவில்லை, என் குடும்பத்துக்கு மட்டும்தான் இது பிரச்சனை என்று சொல்லி பல பெருமூச்சோடு வேதனையோடு நீங்கள் கண்ணீரோடு அழுது கொண்டிருக்கிறார். எவ்வளோ மோசம் பண்ணிட்டோம் பாஸ்டர், போகாத எவ்வளோ வாக்குத்தத்தை சொல்லி ஜெபம் பண்ணிட்டோம். என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் அவரை சார்ந்து கொள்ள, அவர் சார்ந்து கொள்ளும் போது வேதம் சொல்லுகிறது, இந்த ஜனத்துக்கு பயப்படாமல் கலங்காமல் இரு என்று தேவன் அந்த ராஜாவை திடப்படுத்தினார். 2 நாளாகும் 20:15 தொடர்ந்து வாசித்திருக்கிறார். திடப்படுத்தினார். இன்னைக்கு கர்த்தரோடு பேசுகிறார். நீங்கள் அந்த கலகத்தை விட்டு வெளியே வர வேண்டாமா? பயத்தை விட்டு வெளியே வர வேண்டாமா? உங்களுக்கு யுத்தம் இல்லாமல் இளைப்பாற வேண்டாமா? ஒரு மனதில் அமைதி தேவையா? குடும்பத்தில் அமைதி தேவையா? செய்ய வேண்டிய ஒன்றுதான், அவரை சார்ந்து, அவர் நல்லவர். ஏதோ சொல்லுகிறது ரோமர் 8:28, அவரிடத்தில் அன்பு கூறும் அவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவான